ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டியே, என்னோட 1 மாச சம்பளம் உழைச்சு வாங்கினது. போட்டுக்கோ. நீங்களே மாட்டி விடுங்க. அவன் ஊர் அடிச்சு உலையில போடுவாங்க. ஆனா உங்க அண்ணன் ஊர்ல உள்ளவங்க வயிற்றுல அடிச்சு ஊர் மேலுக்கு போடுறான். கரும்பு பிடிச்சவன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. பிக்ஸ் பண்ணு. என்னங்க குலுங்குற மாதிரி இருக்கு. பம்பர் குலுக்கல் நீ பக்கத்துல இருக்கும்போது எப்படி குலுக்காம இருக்கும்? சார், நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், டியூட்டி கொடுத்த போலீஸ் வண்டில இப்படி லூட்டி அடிச்சிட்டு இருக்கீங்களே. சார், இந்த கர்மத்தெல்லாம் ஏதாவது ஒரு காட்டேஜ்ல வச்சு தொலைக்க வேண்டியதானே? நான் அப்பவே சொன்னேன், இவர்தான் கேட்கல. ஏன் சார், மாருதி வேன்ல தான் இவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ போலீஸ் வண்டியில ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், போலீஸ்காரங்க என்ன பண்ணாலும் தட்டி கேட்க மாட்டாங்கற திமிர்ல என்ன வேணா பண்ணுவீங்களா? என்ன சார் கேட்டா இருக்கா? நம்ம சொல்லுங்க சார். எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். அண்ணா, என்னண்ணே இது கோலம்? நான் உன்னை இந்த கோலத்துல பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. என்ன பண்ணுறது? நைட் டியூட்டிக்கு போறேன் அண்ணே. இதான் நைட் டியூட்டியா? ஐயோ, மூஞ்சிய மறைக்கிறது அவுட் ஆஃப் ஃபேஷன். சிரிச்சுக்கிட்ட போஸ்ட் கொடுக்கறதா லேட்டஸ்ட் ஃபேஷன். ஆமா. அப்படி என்ன நீ பெரிய தப்பு பண்ணிட்ட? ஊர்வலத்துல எவனும் பண்ணாத தப்பு. முழுசுமா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடதுக்குனே. நீ சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுனே. எடுங்கடா. எடுங்கடா. அறிவு இருக்கடா உனக்கு? அண்ணன் மட்டும் போஸ்ட் கொடுக்கறது என்ன? கூட அண்ணி இருந்தா நல்லா இருக்கும்ல. கை போடு. தைரியமா பாரு. எடுங்கடா. எடுங்கடா. அண்ணி கட்டி புடி. நீ வெக்கப்படாத. நீ கட்டி புடி. எடுங்கடா, ஸ்டில் பார்க்கலாம். அந்தரத்துல தொங்குனது போலீஸ் வண்டி இல்ல, போலீஸோட மானம். இது வரைக்கும் போலீஸ்காரங்க தான் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இனிமே போலீஸ் வண்டி எங்க நின்னாலும் பப்ளிக் எட்டி எட்டி பார்ப்பான். அவ பெரிய டயானா, இவர் பெரிய சார்லஸ். நெக்லஸ் பிரசன்ட் பண்றீங்களா? நெக்லஸ் சார், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை ஒருத்தி விடிய விடிய மகுடி ஊதி மயக்கி இருக்கான்னா அவ சாதாரண டிக்கெட் இல்ல சார். அவ செல்போன் நம்பரை வாங்கி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு எல்லாரும் அலர்ட்டா இருக்கலாம் இல்லைங்களா? ஷட் அப் மிஸ்டர் எஸ்கே பாண்டியன். ஏற்கனவே உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு பிரஸ், பப்ளிக், சேனல்ஸ் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. There is no way. You are suspended. அறிவில்ல, ஒரு வாரம் லீவு போட்டுட்டு எங்கேயாவது ஊட்டி கிட்டிக்கு போய் லூட்டி அடிக்க வேண்டியதானே? இது பாரு, இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா என்னையும் சேர்த்துட்டின்னு கட்டிடுவாங்க. சிஎம் வேற ஊர்ல இல்ல, கொஞ்சம் ஆறு போடு, அப்புறம் பார்க்கலாம். உதவி கமிஷனர் KST பாண்டியன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து சண்முகா ஜுவல்லர்ஸ் அதிபர் தனசேகரன் லஞ்சம் கொடுத்தது அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டார். அத்துடன் சண்முகா ஜுவல்லர்ஸ் அருகே உள்ள பிளாட்பார கடைகளை தொடர்ந்து நடத்தலாம் என்று கமிஷனர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எவனோ ஒருத்தன் நம்ம போற சந்து பொந்துக்குள்ள நுழைஞ்சு சடுகுடாடிட்டு இருக்கான். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதன. ராஜா இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சானோ அன்னையில இருந்து நமக்கு அடிமேல் அடி விழுந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பண்றது ராஜாவா தான் இருக்குன்னு சொல்றியா? ஏன் இருக்கக்கூடாதுங்கிற. இது வரைக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டினவன் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணது கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்ய சொல்றான்.
பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். கரெக்டா? அண்ணே, நீ இன்னொரு விஷயம் கவனிச்சியா? அந்த போன் வரும்போதெல்லாம் ராஜா நம்ம பக்கத்துல இருக்கிறது இல்ல. ஏன்? ராஜா! அண்ணே அண்ணே, உங்களுக்கு போன் வந்திருக்குண்ணே. என்னண்ணே அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் போனு. யாரோ முக்கியமான ஆளாம், உங்ககிட்ட மட்டும் தான் பேசணுமா? நாமா டாக்டர், என்னுடைய அடுத்த டார்கெட் உன்னை டாரா கிழிக்கிறதாமா. எந்த புறம்போக்குடா உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சான்? அவனை செருப்பா கைட்டு அடிக்கணும்டா. கேவலம் பணத்துக்காக பல பேர் உயிரோட விளையாடிட்டு இருக்க. உன்னை நல்ல டாக்டரா மாத்துற வரைக்கும் நோ ரெஸ்ட்மா. என்னென்ன ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு? யாருன்னு போன்ல? அவனேதான். அந்த ராஸ்கல் என்னையும் மிரட்டான்டா. ஏய், யாரா நீ? எங்க பேசுற? தப்பு பண்ற உன்னை எங்க போனாலும் விரட்டி விரட்டி வந்து அடிப்பண்டா. இதுதான்டா என் வேலை. ஏய், எதுக்குடா எங்க டார்ச்சர் பண்ற? தைரியம் தான் என்கிட்ட பேசுறா. எப்படிடா முடியும்? கேசட் தான் முடிஞ்சு போச்சுல்ல. ஆமா, அங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் சுப்ராயன், ராம்போ ராஜ்குமார், கனல் கண்ணன், இவ்வளவு ஏன் தசாவதார ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் வரைக்கும் எனக்கு அவ்வளவு பெட்டு. இந்த உதார் விடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். ஏய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா, ஒருத்தனுக்கே பிறந்து இருந்தா, பொம்பளை மாதிரி போன்ல பேசாம ஆம்பளை மாதிரி எதிர்க்க வந்து மோதி பாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. ஏய், போன வைடா, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். வச்சிட்டேன்டா. ஹலோ ஹலோ, வச்சிட்டா. என்னடா சொல்றான்? பரதேசி விட்ட விடல வெளவெளுத்து போய் போன் ஆஃப் பண்ணிட்டான். அண்ணே, நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப திருஷ்டி ஆயிடுச்சுண்ணே. அதனால பெருமாள் கோயில் போயிட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டி பிரசாதம் எடுத்துட்டு வந்தேண்ணே. ஐய, பெருமாள் கோயில் பிரசாதம் பட்டடிக்க கூடாது, சாத்தணும். அலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் வச்சுங்க. சேவை செய்வதற்காக இரவு பகலாக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் டாக்டர் கே பால் பாண்டியன் அவர்களது மருத்துவ சேவையை பாராட்டி மருத்துவ சிகாமணி என்கிற பட்டத்தை வழங்க வருகை தந்திருக்கும் ஜான்சி ராணி, அசம்பிளி சிங்கம், பாலிடிக்ஸ் பைங்கிளி, அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு கஞ்சா நெஞ்சம் அஞ்சா நெஞ்சம் சைதை சைலஜா அவர்களே. இந்த பட்டம்லாம் உண்மையிலே யாரா கொடுக்கறது? இங்க பார், நம்ம நாட்டுல எந்த பட்டத்தையும் யாருக்கும் மக்களா கொடுக்கறது இல்ல. அவனுக்கு எந்த பட்டத்து மேல ஆசை இருக்கோ அதை அவங்களே விழா நடத்தி வச்சுக்கிட்டு அவங்களே கூப்பிட்டுக்கிறாங்க. பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உடல் மண்ணுக்கு உயிர் செய்தைக்கு என் அருமை சகோதரர் பால் பாண்டியன் அவர்களுக்கு பட்டம் கொடுக்க என்னை ஏன் அழைத்தார்கள்? அவரும் சேவை செய்பவர், நானும் சேவை செய்பவள். என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ இரவு, எத்தனையோ ஊரு உடம்பை உருக்கி உழைத்திருக்கிறேன் இந்த நாட்டுக்காக. வாழ்க தமிழ், வளர்க மலையாளம், வெல்க தெலுங்கு, பொங்குக ஹிந்தி. திரு பால் பாண்டியன் போன்ற பலரை உருவாக்கி பல உயிர்களை காப்பாற்றும் நடமாடும். படிச்சு வாங்கின பட்டத்துக்கு இன்னும் நீ உருப்படியா வேலை பண்ணல, அதுக்குள்ள உனக்கு இன்னொரு பட்டமா? நம் நாட்டில் நதிகள் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்ற 300 பொண்ணுகளை தப்பா படம் எடுத்து வச்சிருக்கிய. அதோட லேப்டாப் என்கிட்ட தான் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணன்னு வச்சுக்கோ, உன் ஹாஸ்பிட்டல் சீல்டு. ஐயோ, அப்படிலாம் செஞ்சிடாத ப்ளீஸ். உனக்கு என்ன வேணும்? நீ எப்படி சொல்லி அப்படியே நான் செய்யறேன் அப்படின்னு கெஞ்சுவேன்னு பாக்குறியாடா? போடா ஃபூல். அதுல என்னோட மானம் மட்டும் இல்லடா, நீ சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்றிய அந்த 300 பொண்ணுங்களோட மானமும் சேர்ந்து இருக்கு. அதை இப்ப நீ கோர்ட்ல கொடுத்தா அதுல இருக்கிற அத்தனை பேரும் அவமானம் தாங்காம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்பாங்க. என் தம்பிங்க 2 பேரும் தப்பா பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, தப்ப சரியா பண்ணுவேன். அவ்வளவு சீக்கிரம் எதுலையும் மாட்ட மாட்டேன்டா. வேடா போன. அது மட்டும்
மட்டுமல்ல, ஜாதி சங்க தலைவர் நாராயணசாமி அவர்களின் தண்டுவடம் உடைந்து உயிருக்காக போராடிய வேளையில் கடவுள் போல காப்பாற்றியவர் நமது டாக்டர். ஏய், இங்க இருந்து ஹாஸ்பிடல் போறதுக்கு எவ்வளவு நேரம்? 20 நிமிஷம் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் முடிய இன்னும் அரை மணி நேரம் ஆகும். வா. இதைத்தான் ஔவையார் அன்றே ஆத்திச்சுவடியை சொல்லி இருக்கிறார். சார், யாருன்னே தெரியல சார். 4 பேர் வந்து கழுத்துல கத்தி வச்சு ஐசி ரூம் லாக் பண்ணிட்டாங்க சார். அத்துடன் என்ன சொல்ற? நீதியை நான் சொல்றேன்டா. ஐசியூல உன் ஜாதி சங்க தலைவர் தென்பாண்டி சிங்கம் நாராயணசாமிக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அவன் மூச்சு விட திணறதுனால நீ மூக்குல வச்சிருக்க டியூப்பை நண்பன் எடுத்து விட்டான்னு வையி. என்னடா வெய்யி நொய்யின்னு எடுத்து விட்டா போச்சு. போன போட்டு டேய் புலி சாதம், நான் சொல்றத நல்லா கேளு. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே லாரி மேல பல ஆயிரம் தொண்டர்கள் நிக்கிறாங்க. அவன் தலைவனுக்கு மட்டும் இப்ப ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, உன் ஹாஸ்பிட்டல்லே தர மாட்டேன்டி. நீ இப்ப என்ன பண்றன்னா 100 ஏழைகளுக்கு இலவசமா இருதய ஆபரேஷன் பண்றேன்னு அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் கேக்குற மாதிரி மைக்ல ஓப்பனா அனௌன்ஸ் பண்ற. 100 ஆபரேஷன் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஏய், அதுதான் கோடி கணக்குல கொள்ளடிச்சு வச்சிருக்க. அதுல இருந்து என்ன நிறுத்துடா, உயிர் போயிட்டு போதுடா. போய் தொலைட்டுண்டா. பெரிய தேச தியாகி ஜாதி சங்க தலைவருங்க பேர் எத்தனை பேரை போட்டு தள்ளியிருப்பான். சொன்னத செயல்னா டீப புடிங்கிடுவே. நல்லவர்களை அப்படி எதுவும் பண்ணாத ப்ளீஸ். இப்ப நீ அனௌன்ஸ் பண்ற, அது என் காதுக்குள்ளீர கேக்குற. போறேன். சீக்கிரமா. என்னை யாராலும் அரசியலில் இருந்து தள்ளிவிட முடியாது. இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். 100 ஏழைங்களுக்கு இலவசமா இதய ஆபரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அப்படி இலவசமா ஆபரேஷன் பண்றேன்னு உங்க முன்னாடி